Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி. ரொம்பவே ஈஸியான ரெசிபி. இது சப்பாத்தி, நான், ஃப்ரைட் ரைஸ் கூடலாம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஒரு 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கின பிறகு ஒரு 3 தக்காளியும் சேர்த்துக்கலாம். பெங்களூர் தக்காளி சேர்த்துக்கோங்க. புளிப்பு வந்து இதில் கம்மியாக இருக்கும். நமக்கு ரொம்ப புளிச்சாலும் இந்த கிரேவி நல்லா இருக்காது. இது கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 பல் பூண்டு பல், கொஞ்சமாக இஞ்சி துண்டு சேர்த்துட்டு இதையும் கூட வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கூடவே ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு ஒரு துண்டு பட்டை, லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை எல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம பொரிஞ்சதும் நம்ம அரைச்ச விழுது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா சூடு வந்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இது கொதித்து வரட்டும். கூட ஒரு 50 ml அளவுக்கு வாட்டர் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பன்னீர் 200 கிராம்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட கசூரி மேத்தி கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கிரேவியை பொறுத்தளவுக்கு. கூடவே மில்க் க்ரீம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் டைப்லேயே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இது போன்ற நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டேக் கேர். பாய்.